வந்தப்போ எனக்கு ரொம்ப தலைவலி, என்னால் உட்கார கூட முடியல. சரி 2 மாதமாக ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ண, அவங்க நிறைய ஜெபிக்கணுமா, நல்லா எல்லாம் விடுதலை ஆகிடும்னு ஐயா சொல்லுவாங்க. எனக்கு போன மாதம் கையை வச்சு எனக்கு இந்த பொடிதியே எனக்கு இது வெயிட்டாக இருந்தது. அப்போ ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வலியாக இருக்குது, என்னால் உட்கார கூட முடியல. எனக்கு அந்த ஐயா கையை வச்ச உடனே எனக்கு அந்த தலைவலி எங்கே தான் போச்சுன்னு தெரில. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் பெரிய ஒரு அதிசயம்தான் இந்த இடத்துல ஒரு ஜபம் நடக்கிறது. ஆனால் மாதம் வர ஆண்டவருக்கு கிருபை தரணும். சரி, நான் அதுக்காக எம்எம்டிலேருந்து ஓடி வந்தேன். இந்த ஐயா அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஜபம் வச்சுருக்கோம். அண்ணனும் சொன்னாங்க காலையில், ஐயா கிட்ட போய் ஜபம் பண்ணன்ட்டு எம்எம்டியிலேருந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தேன். ஆண்டவர் என்னை சாட்சி சொல்ல என்னை தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறேன். அந்த தலைவலியே எனக்கு இல்லை. அப்போ நான் நினச்சேன், அடுத்த மாதம் ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் நம்ம சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சாட்சிக்காக தான் அங்கேருந்து ஓடி வந்தேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன்.